அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய இந்த ஆத்மபோதம் என்ற நூலிலே கடந்த வகுப்புகள் மூலமாக 43 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு 44வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். இப்போ 44வது ஸ்லோகம். ஆத்மா து சததம் பிராப்தோப்ய பிராப்தவத வித்யயா கண்ணாசே பிராப்தவத்பாதி ஸ்வகண்டாபரணம் யதா. இந்த 44வது ஸ்லோகத்திலே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இப்போ ஒருவன் கழுத்திலே அணிந்திருக்கின்ற நகையை தொலைத்து விட்டதாக நினைத்து கொண்டு அங்கும் இங்கும் தேடி அலைகிறான். அவ்வாறு அவன் கழுத்தில் இருக்கின்ற நகையை கழுத்திலேயே இருப்பதை அறியாமல் புறத்திலே தேடிக்கொண்டு அந்த நகையை காணோம் என்று தேடி அலைவது போல ஆத்மாவானது எப்போதும் நம்மால் அடையப்பட்டதாகவே இருக்கிறது. ஆனால் நாம் நமது அறியாமையினாலே அதை அடையவில்லை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக இந்த 44வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். அதற்கு ஓமானம் ஒரு கண்டத்திலே, அதாவது தன்னுடைய கழுத்திலே ஆபரணத்தை தவற விட்டு விட்டவன் அது கழுத்தில் இருப்பது தெரியாமல் வெளியே தேடிக்கொண்டிருப்பதாக தேடி அலைகிறான் என்பதாக சொல்லப்படுது. இப்ப நமக்கே அப்படி நடந்திருக்கும். என்ன பண்ணுவோம், கண்ணாடியை முகத்துல போட்டுக்கிட்டு இருப்போம். கண்ணாடியை போட்டுக்கிட்டு கண்ணாடியை காணோம்னு தேடிக்கிட்டே இருப்போம். கண்ணாடி எங்க வச்சேன்ட்டு ரொம்ப நேரம் தேடிட்டு அப்புறம் தான் அடடா கண்ணாடி நம்ம கண்ணுல போட்டுக்கிட்டே கண்ணாடி தேடிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நமக்கு தோணும். அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சம்பவங்கள் நடக்கும். அதுல எப்படி ஒருத்தன் கழுத்துல நகையை போட்டுக்கிறது மறந்துடுறான், கழுத்துல தான் இருக்குங்கிறது தெரியல அவனுக்கு. ஆனா அவனுக்கு என்னன்னா எங்கேயோ கழட்டி வச்சேன் காணோம் அப்படிங்கிற மாதிரி அதை தேடி அலையிறான். கண்டுபிடிக்க முடியல அவனால. ஏன்னா அது கழுத்துலயே இருக்குது, வெளியே இருந்தா தானே அவன் கண்டுபிடிக்க முடியும். அது எங்கேயாவது வெளியே தொலைச்சிருந்தான்னா அதை தொலைச்ச இடத்துல தேடினா அது கிடைக்கும். கழட்டி அங்க வச்சேனா இங்க வச்சேனா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தான். பெண்களும் நிறைய அப்படி செய்வாங்க. நிறைய வீட்டுல பெண்கள் குளிக்கும் போது நகையை கழட்டி வச்சிருவாங்க, அப்புறம் தேடுவாங்க. சில நேரத்துல அந்த கழட்டி வச்ச பழக்கத்துல கழுத்திலேயே போட்டுக்கிட்டு குளிச்சுட்டு நகையை காணுமேன்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அது கழுத்துலயே தான் இருக்கும். அந்த சம்பவத்தை இங்க ஓமானப்படுத்துறாரு, ஓமானமா எடுத்து சொல்றாரு. உதாரணமா சொல்லி, எப்படி ஒருத்தர் கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிற நகையை கழுத்துல இருக்க தெரியாம வெளியே தேடிக்கிட்டு தொலைஞ்சிடுச்சின்னு அலைகிறாங்களோ, அது மாதிரி ஆத்மா என்பது எப்போதும் அடையப்பட்டதாக இருக்குது. ஆனால் அறியாமையினாலே நாம் அதை அடையவில்லை என்பதாக தேடிக்கொண்டு அலைகிறோம் என்பதாக இந்த 44வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார். அப்ப இது எதனால இப்படி உண்டாகுது அப்படின்னா, அது மைண்ட் தான் இந்த மாதிரி ஒரு பிளே பண்ணுது. அதாவது மனசு அப்படின்னு ஒண்ணு வந்துட்டா அது நம்மை படுத்துகின்ற பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இருப்பதை இல்லாததாக காட்டும், இல்லாதது இருப்பதாக காட்டும். நமக்கு வேண்டியது என்றால் அது நல்லதல்ல என்று எல்லோரும் சொன்னாலும் அதை எப்பாடுபட்டாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை பெற்றுக்கொள்ள ஆசைப்படும். அவ்வாறு பெற்றுக்கொண்டதை வைத்து ஆளுமை செலுத்தவும் விரும்பும். அதுவே நமக்கு வேண்டாதது என்றால், அவ்வாறு கிடைப்பது நல்லதாகவே இருந்தாலும் அது நம்முடைய வீட்டின் வாயிற்படியை தட்டி கொண்டு தானே உள்ள புக நினைத்தாலும் தன்னுடைய முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு அது இல்லாதது போல நடிக்கும். இதுதான் மனதனுடைய சுபாவம். மனம் எப்படின்னா, அதுக்கு எப்படி விருப்பப்படுதோ அப்படித்தான். அதுக்கு பிடிக்காத விஷயத்தை அது ஏத்துக்காது, அதுக்கு பிடிச்ச விஷயத்தை எப்பாடுபட்டாவது அடைய பார்க்கும். இதுதான் ஒவ்வொருத்தருடைய மனோபாவமும். அப்ப இங்க இதுதான் விசாரணை பண்ணி நம்ம கொஞ்சம் மனதனுடைய போக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு மகான்கள் சுட்டி காட்டுகிறார். ஏன்னா நம்முடைய மனசு எங்க சிக்கிக்கிட்டு இருக்கு, எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுது, எந்தெந்த விஷயத்துல அதை சாதிக்க பார்க்குது. அது தனக்கு பிடித்தமான விஷயம்னா அதை சாதிக்க பார்க்கும், பிடிக்காத விஷயம்னா அது வேண்டான்னு ஒதுக்க பார்க்கும். அந்த மனதை பொறுத்த வரைக்கும் அது பிடித்தது பிடிக்காததுங்கிற இருமையில் அது இருக்கு. ஆனா மற்றவர்களுக்கு அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம் இல்லையா? இப்ப ஒருத்தர் இது நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இவருக்கு மனதளவுல அது பிடிக்காத விஷயமா இருக்கிறதுனால அது எப்படி நல்லதுன்னு சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டார். அது எனக்கு அவசியமே இல்லை, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே விரும்பல
அது சம்பந்தமே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுங்குவாங்க. காரணம் என்னன்னா, இவங்க மனசுக்கு ஒரே முடிவு, அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். அப்ப அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க கிட்ட போய் இல்லைங்க அது ரொம்ப நல்லதுதான், அது உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அதுவே ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது போகாதீங்க, அது செய்யாதீங்க அப்படின்னு அந்த மனசு கிட்ட சொன்னா, அது இவருக்கு பிடித்த காரியமாக இருந்தா, அது யார் வந்து தடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. இவர் யார் நமக்கு சொல்றது, நான் பாத்துறேன், ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அதை தேடித்தான் போவாங்க. இந்த மனம் இப்படித்தான் 2 விதமான பரிமாணங்கள்ல மாறி மாறி வேலை செய்யும். இது மனதனுடைய போக்கு. அதாவது இந்த மனசு என்ன பண்ணும்னா, இன்றைக்கு ஒன்றை தேடி அலையும், நாளைக்கு காரணம் எதுவும் அறியாமலேயே அதை வெறுத்து ஒதுக்கும். இன்றைக்கு ஒன்றை விரும்பக்கூடிய அதே மனசு நாளைக்கு அதை வெறுத்து ஒதுக்கவும் செய்யும். இதெல்லாம் மனதினுடைய குணாதிசயங்கள் என்பதாக சுட்டிக்காட்டுகிறார். மேலும் தன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை கூட அறிய முடியாதபடி தடுத்து விடுவதும் அந்த மனதனுடைய போக்குதான். அதாவது அந்த மனதனுடைய போக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தன்னிடம் 1000 செல்வங்கள் இருந்தாலும் மனதளவுல தான் ஒரு ஏழை என்று மனசு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஏழைதான். ஏன்னா அவன் மனதளவுல நான் வந்து ஏழைதாங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் எப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் அவனா ஒரு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அவனிடத்துல எவ்வளவு பெருமானம் உள்ள 1000 சொத்துக்கள் இருந்தாலும் அவன் மனதுல ஏழைன்னு முடிவு பண்ணிட்டா அவன் ஏழையாகத்தான் இருப்பானே தவிர அவன் நிச்சயமாக அந்த செல்வத்தை வைத்து அனுபவிக்க மாட்டான், அனுபவிக்கவும் முடியாது. ஏன்னா மனதனுடைய போக்கு அப்படி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இருக்கும் செல்வம் எல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது. காரணம் என்ன? தான் ஒரு ஏழை என்று மனம் பாவித்து விட்டதனாலே தெரியாது. அதுபோல விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் ஒன்று தன்னிடம் இருக்கிறது என்பதையும் அறிய முடியாமல் தடுப்பதும் இதே மனசுதான் என்று சுட்டிக்காட்டுகிறார். இங்க பகவான் ஆதிசங்கரர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஆத்மா வந்து எங்கேயோ தேடி அலையக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. நீ அந்த ஆத்மாவாகத்தான் இருக்கின்றாய். ஆனால் அறியாமையிலே நீ அந்த ஆத்மாவை அடைய போகின்றேன், அந்த ஆத்மா அனுபவத்தை உண்டாக்கப் போகின்றேன் என்பதாக தேடிக்கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் தேடும் பொருள் நீயாகவே இருக்கின்றாய் என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார். நம்ம தேடுற பொருள் நமக்கு வேறாக இல்லை, அது நாமத்தான் இருக்கின்றோம் என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். அதற்குத்தான் ஒரு ஓமானத்தை எப்படி சொல்றாருன்னா, கழுத்துல இருக்கிற நகையை கழட்டி வச்சுட்டு எங்கேயோ காணும் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பழக்கத்தினால அன்னைக்கு உண்மையிலேயே அவன் கழுத்துல அந்த நகையை போட்டுக்கிட்டு தான் தேடிட்டு இருக்கிறான். கழுத்துலயே தான் அந்த நகை இருக்குது, ஆனா கழட்டி வச்சுட்டேன், எங்கேயோ வச்சுட்டேன், கை மறந்த மாதிரி வச்சுட்டேன் தேடி அலையிறான், கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா கழட்டி வச்சா தானே கண்டுபிடிக்க முடியும். அவன் கழுத்துலயே தான் இருக்கு நகை. அப்போ அதை வேறொருத்தர் வந்து சுட்டி காட்டணும், என்னங்க தேடுறீங்க அப்படின்னு கேட்கணும். கேட்கும்போது இந்த மாதிரி நான் நகை எங்கேயோ கழட்டி வச்சுட்டேங்க, எங்கேயோ வச்சேன்னு தெரியல, அதனால தேடிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அப்ப எதிரில் இருக்கிற சொல்லணும், ஏங்க கழுத்துலயே போட்டுட்டு இருக்கீங்க, அந்த நகையா போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவன் கழுத்தை தடவி பார்த்து ஆமா கழுத்துலயே தான் இருக்குதா, இது தெரியாம நான் தேடிக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு புரிந்து கொள்வான். அது மாதிரி இங்க ஆத்மாவை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த சாஸ்திரமும் சத்குருவும் நமக்கு சுட்டி காட்டுது, நீ தேடுகின்ற பொருள் உனக்கு வேறாக இல்லை, நீ தேடும் பொருள் நீயாகவே இருக்கின்றாய் அப்படின்னு சாஸ்திரமும் சுட்டி காட்டுது நமக்கு இங்க. அப்ப அது நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே தேடுவோமா? நமக்கு வேறாக எங்கேயோ ஆத்மா இருக்குது, நான் அதை பிடிக்க போறேன், அதை அடைய போறேன், அதை அனுபவமாக்க போறேன், அவர்கிட்ட போனா கிடைக்குமா, இவர்கிட்ட போனா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அது நாமத்தான் இருக்கின்றோம், அறியாமையினாலே நாம் அதை தேடி வெளியே அலைகின்றோம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அதைதான் இந்த ஓமானத்துல சுட்டி காட்டுறாரு. இந்த நகை ஓமானம் நம்ம கண்ணாடி ஓமானம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா முகத்துல போட்டுட்டு இருக்கிற கண்ணாடியை வந்து நம்ம போட்டுக்கிட்டே கண்ணாடியை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, கண்ணுல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் கண் கண்ணாடி, அது கண்ணுல போட்டிருக்கிறது தெரியாம கண்ணாடி எங்கேயோ கை மறந்து வச்சுட்டாங்க, எங்க வச்சேன்னு தெரியலன்னு தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலை நமக்கு வந்துடுது இல்லையா, அனுபவமா பார்க்கிறோம். அது மாதிரி இந்த ஆத்மாவை வெளியே தேடி அலைகின்றது ஒரு அறியாமை என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுது. அதைத்தான் இந்த நகை ஓமானத்துல சொல்றாரு. அதை விளக்கமா சொல்றாரு. ஒருவன் காதிலோ கழுத்திலோ அந்த நகையை பார்த்து வேறொருவன் அதை தேடுவதை விசாரித்து அவன் தேடும் நகை அவனிடமே இருக்கிறது என்று சொல்லி அவனது கையை கொண்டோ அல்லது ஒரு கண்ணாடியை கொண்டோ அவன் தேடுவதை காட்டுவான் என்றால் அப்போது அவன் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறது.
அப்போ நகையோ தெரியவில்லை, ஆனால் அது தொலைந்து விட்டது என்று வருத்தப்படுவதும், கிடைத்து விட்டதாக மகிழ்ச்சி அடைவதும் மனதின் இருவேறு தன்மைகளை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ இந்த மனசானது என்ன பண்ணுதுன்னா, கிடைக்கல, அடைய போறேன், தேடுறேன் அப்படின்னு அலையுது. அப்படி தேடின பிறகு அந்த தேடும் பொருள் கிடைத்து விட்ட பிறகு அதே மகிழ்ச்சி அடையுது. ஆனா உண்மை என்ன, அது எங்கேயுமே போல, இவங்கிட்டயே தான் இருந்தது. ஆனா அது காணோங்கும் போது அந்த மனம் கவலைப்பட்டுச்சு, அது கிடைச்சிடுச்சுங்கும் போது அந்த மனம் சந்தோஷப்பட்டுடுச்சு. அப்ப 2 விஷயங்களும் மனதிற்கு தான் மாற்றங்கள் வந்ததே தவிர அந்த நகை எங்கேயுமே போல, அவன் கழுத்திலேயே தான் இருந்தது. அந்த உதாரணத்தை சொல்றார். அப்போ நகை தொலைந்ததும் திரும்ப கிடைத்ததுமான 2 நிகழ்வுகளும் உண்மை அல்ல. ஆனாலும் அவைகள் நடந்தது போல நினைப்பது மனதின் லீலைகள் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இந்த மனசானது என்ன பண்ணுதுன்னா, இல்லை அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல துக்கப்படுது. அப்புறம் கிடைக்குமா கிடைக்காதான்னு அங்கலாய்க்குது. ஆனா அது கிடைச்சிடுச்சுன்ன பிறகு அதே மனசு சந்தோஷம் அடையுது, துள்ளி குதிக்குது. அப்போ இங்க உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, அது காணாமையும் போகல, கிடைக்கவும் இல்ல. அது அதுவா இருந்துட்டு இருக்கு. ஆனா அது காணாம போயிடுச்சுன்னு நினைச்சதும் மனசு, அது கிடைச்சிடுச்சுன்னு இப்ப நினைக்கிறதும் மனசு. அப்ப இந்த 2 இருமைகளும் மனதின் இடத்துல தான் இருக்குதே தவிர, ஆத்மா எப்பொழுதும் போல அது இருந்து கொண்டே இருக்கிறது, பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அதை நாம் அடைய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அந்த ஆத்மாவாகத்தான் நாமே இருக்கின்றோம் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இது புரியாம சாதகர்கள் என்ன பண்றாங்க, இதை அடைவதற்காக சில பயிற்சிகளையும் சில முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது அவருடைய அறியாமை, அஜ்ஞானம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா இங்க ஒண்ணு வெளியிருந்து அடைகிறதா இருந்தா தான் அதற்கு பயிற்சி தேவைப்படுது, அதற்கான முயற்சி தேவைப்படுது. இங்கு ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து அடையக்கூடிய விஷயமே இல்லை. அதுவாகத்தான் நானே இருக்கின்றேன் என்று தன்னைத்தான் உணர்வது. அப்ப தன்னைத்தான் உணர்கின்ற அந்த நிலை நம்ம வர்றதுக்கு நம்ம எதுக்கு வெளியே போய் தேடணும்? அந்த அஜ்ஞானம் தான் காரணம். அந்த அஜ்ஞானத்தினால அது எங்கேயோ வெளியே கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி புறத்திலே கிடைக்கின்ற ஒரு பொருள் போல நம்ம தேடி அலைவது நம்முடைய அறியாமை என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்திலே சொல்ல வர்றார். அதற்கு அழகான ஒரு ஓமானத்தை தான் இந்த கழுத்திலே அணிந்திருக்கின்ற ஆபரணம், கண்டாபரணம், கழுத்திலே இருக்கின்ற ஆபரணம் காணாமல் போய்விட்டதாக நினைத்துக் கொண்டு அதை தேடி அலைவது போல தனக்கு வேறாக ஆத்மா இருக்கின்றது என்று அதை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய விஷயமாக பார்க்கிறோம். இதே மாதிரிதான் இந்த நகை தொலைந்து போன விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய ஒவ்வொரு முயற்சிகளும் இந்த மாதிரி வெளியே தேவையில்லாம அந்த ஆத்மாவை தேடி அலைகின்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த முயற்சியும் பயிற்சியும் அனாவசியமானது, அவசியமற்றது என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்தது 45வது ஸ்லோகம். தானவ் புருஷவத் பிராந்தியா கிருதா ஜீவதா ஜீவஸ்ய தாத்விகே ரூபே தஸ்மின் திருஷ்டே நிர்வததே. இந்த 45வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப நம்ம சாலையின் வழியா போயிட்டு இருக்கோம், ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறோம். அப்ப அங்க கைகாட்டி மரம் இருக்குது. இடது பக்கம் வலது பக்கம் திரும்பும் போது இடது பக்கம் இந்த ஊர், வலது பக்கம் அந்த ஊர் அப்படிங்கிற ஒரு கைகாட்டி மரம் இருக்கு. ஆனா அந்த கைகாட்டி மரம் இருக்கிற மரக்கட்டை தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்முடைய மன பிராந்தியினால அது ஒரு மனிதன் நிற்பது போல தெரியும். ஏன்னா 2 பக்கம் கையை நீட்டிக்கிட்டு நிக்கிறது. அது தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். இது மனப்பிராந்தி, மனதனுடைய மயக்கம். இப்ப இந்த மனப்பிராந்தியில என்ன பண்றோம், ஒரு மரக்கட்டையை மனிதனாக பாவித்துக் கொள்கிறோம். 2வது அவனை வெறும் மனிதனாக மட்டும் பாவித்துக் கொள்கிறோமானா இல்ல, அந்த மரக்கட்டையில இருக்கின்ற மனிதனை ஒரு கல்வனாகவும் பாவிக்கிறோம். ஏன்னா நம்ம போறது இருட்டு நேரத்துல தானே, சரியான வெளிச்சம் இல்லாத நேரம். அப்ப அங்க தூரத்துல அந்த கட்டை தெரியறத பார்த்துட்டு ஒரு ஆள் நிக்கிறான், அநேகமா அவன் திருடனா இருப்பானோ, நாம தனியா வரோன்னு தெரிஞ்சு நம்ம கிட்ட ஏதோ கொள்ளையடிக்க பாக்குறானோ அப்படிங்கிற ஒரு கற்பனை நமக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருது. அது மனதனுடைய பிராந்தி, மனமயக்கம் அப்படிங்கிறது மனதனுடைய அஜ்ஞானம் என்பதாக சுட்டி காட்டுறாரு. அது மாதிரி ஒரு ஓமானத்தை எடுத்து சொல்லி இங்கு பிரம்மத்திற்கு வேறாக ஜீவன் இருப்பதாக மனம் கற்பித்துக் கொள்கிறது. அந்த ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற அந்த இருமையான 2 விஷயங்களை மனசுதான் கற்பனை பண்ணிக்குது. ஏன்னா அந்த கட்டையில கல்வனை ஏற்றி வைத்து பார்ப்பது போல இங்கு பரமனிலே ஜீவனை ஏற்றி வைத்து பார்க்கிறது. இது மனதனுடைய போக்கு.
அதை இங்க சொல்றாரு. அதுக்கு இந்த ஓமானத்தை சொல்றாரு. அப்போ கற்பனையில் உருவான இந்த பொய்யாகிய உருவத்தை உண்மை எதுவென தான் உணரும் போது அந்த கற்பனை உருவம் பொருளற்றது என்று நமக்கு புரிய வரும். அதுதான் இங்க நம்ம பரமாத்மா ஜீவாத்மாவை பற்றிய ஒரு விசாரணைகளை ஈடுபடும் போது நமக்கு புரிய வரும். ஏன்னா நம்ம பாதையில போயிட்டு இருக்கும்போது தூரத்துல இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டையை பார்த்து ஒரு கல்வன் நிக்கிறான், அப்ப நம்மள ஏதாவது பண்ண போறான் அப்படின்னு ஒரு பயத்துல நாம பதறிட்டு போறோம். பக்கத்துல போக போகத்தான் அது உண்மையிலே மரக்கட்டை, அது ஆள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா அதை விசாரணை பண்ணி பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடிஞ்சிடுச்சு. பக்கத்துல போய் பார்க்கும்போது அது ஆள் கிடையாது, மரக்கட்டை தான். அப்படி கை காட்டி மரம் நிக்கிறது நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு ஆள் நிக்கிற மாதிரியே தெரியுது. அப்ப இருட்டு நேரத்துல அதை நம்ம பார்த்துட்டு ஏதோ திருடன் நிக்கிறான் போல் இருக்குன்னு பயந்துட்டோம் அப்படின்னு நம்ம கற்பனையான விஷயத்த உண்மையான விஷயம் அல்ல என்பதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வருது. அது எப்ப வந்தது? அந்த மரக்கட்டை பக்கத்துல போய் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு. இதுதான் நம்ம பாம்பு கயிறு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பேசணும். இப்ப இங்க மரக்கட்டையோட கம்பேர் பண்ணி சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஓமானமா எடுத்து புரிய வைக்கிறார் நமக்கு. அது மாதிரி இங்க நம்ம என்ன பண்றோம், அந்த பரமாத்மா மட்டும்தான் இருக்குது. ஆனா அஜ்ஞானத்தினால அந்த பரமாத்மாவின் மீது ஜீவாத்மா இருப்பதாக ஏற்றி வைத்துக் கொள்கிறோம். அது நம்முடைய அஜ்ஞானம், அது நம்முடைய அறியாமை என்பதாக இங்க சொல்றார். அப்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு மனிதன் இருக்கிறது எப்படி நமக்கு மரக்கட்டை மேல ஒரு மனிதனை ஏற்றி வைத்து பார்க்கிறோமோ, அது போல அறியாமையிலே பிரம்மத்தின் மீது இந்த ஜீவனை ஏற்றி வைத்து பார்க்கின்றோம் என்பதாக இங்கே ஸ்ரீ சங்கரர் நமக்கு புரிய வைக்கின்றார். அப்புறம் அதை எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்? பக்கத்துல போகங்காட்டி அந்த வண்டி வெளிச்சத்திலேயோ அல்லது நம்ம ஒரு டார்ச் லைட்டை போட்டோ பார்த்து அது மரக்கட்டை தான், அங்க ஆள் கிடையாது அப்படிங்கிற நம்முடைய அஜ்ஞானம் நீங்கியது அந்த வெளிச்சம் பட்ட பிறகு. அது புறத்திலிருந்து ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்துல அந்த கட்டையை நம்ம கல்வன் அல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இங்க நம்முடைய அறிவு வெளிச்சத்தினால நான் ஜீவன் அல்ல, நான் பரமன் தான் என்பதை கன்ஃபார்ம் பண்றோம். அதுக்கு தான் இந்த கம்பாரிசன் சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்து ஒப்பீடு செய்து நமக்கு புரிய வைக்கிறார். பகவான் ஆதிசங்கரர் இந்த ஓமானங்களை எல்லாம் எடுத்து கையாளும் போது இந்த மாதிரி நம்முடைய அறியாமை எப்படியெல்லாம் புறத்திலே இந்த மாதிரி இல்லாத விஷயங்களை இருப்பதாக கற்பனை செய்து கொள்கின்றோமோ, அது போல ஆத்மா இருப்பதை புரியாமல் அறியாமையிலே இல்லாததை இருப்பதாக ஆத்மாவின் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அறியாமை தான் நம்ம என்ன ஆயிடுச்சு, நம்ம இடத்துல இது மாதிரி தவறான புரிதல்கள் நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்கிறது, நான் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா என்பதான தவறான புரிதல்கள் இருந்து நம்ம இடத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்றார். இப்ப இதற்கு மேலும் என்ன விளக்கம் கொடுக்கிறார்னா, எவரும் தாம் இருப்பதை அறிந்திருக்கின்றனர், அதே போல தன் விழிப்பு நிலையில் தன் புலன்கள் மூலம் இந்த உலகம் இருப்பதையும் அறிகின்றனர். தான் இருப்பதும் இந்த உலகம் இருப்பதும் இரண்டும் உண்மையாக தோன்றுவதால் மனிதர்களில் பலரும் அதற்கு மேல் தனது அனுபவங்களை பற்றி மேலும் சிந்திப்பதில்லை. வெகு சிலரே தாம் காண்பது அனுபவிப்பது என்பது எல்லாம் தனது கனவு மற்றும் உறக்க நிலைகளில் அதே போல ஏன் தோன்றுவதில்லை என்பதை பற்றி யோசித்து பார்க்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் காணப்படுவதுதான் உண்மை என்றும் தானும் உலகமும் இருப்பதால் அவைகள் தான் அந்த உண்மையின் அங்கங்கள் என்றும் நிச்சயித்து விடுகின்றார்கள். அதற்கு மேல் சிந்திக்கும் சிலருக்குத்தான் ஜீவராசிகளின் படைப்பில் காணப்படும் வேற்றுமைகள் உண்மை அல்ல, அந்த வேற்றுமைகளை கடந்து அனைத்து ஜீவராசிகளுக்கு அடிப்படையான மூல காரணம் ஒன்று உண்டு என்று தெளிவடைகின்றனர். தங்கள் வளர்ப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் அந்த மூலத்தை வெவ்வேறு வடிவத்திலே குறிப்பிடுகின்றனர். அப்போ அனைத்தும் கடந்தும் அதே சமயம் அனைத்தின் உள்ளும் இருப்பதினாலே அந்த ஆத்மாவை கடவுள் என்று சொல்லி சிலர் அதை வணங்குகின்றனர். அனைவரிடமும் இருப்பது ஒன்றே, அதுவே பலவாக காணப்படுகிறது என்று சிலர் அந்த இருப்பை ஆத்மாவாக அறிகின்றனர். அப்போ ஒன்றாய் இருப்பது பரமாத்மா என்றும் தனித்தனியாய் காணப்படுவது ஜீவாத்மா என்றும் கூறி தனி என்று கூறினாலும் அந்த பரம்பொருள் இருப்பதால் தான் ஜீவன் இருக்கின்றது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. அப்ப இங்க நம்முடைய பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க பரமாத்மா ஜீவாத்மா அப்படிங்கிற அந்த தெளிவு நம்ம இடத்துல எப்படி வரணும் அப்படின்னா, இங்க நம்ம பரமாத்மா ஜீவாத்மாங்கிற அந்த ட்ரெடிஷனல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணா நம்ம எப்பயுமே குழப்பத்திலேயே தான் இருப்போம். ஏன்னா அது நமக்கு புரியாத ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால அதை தெரிந்து கொள்வதற்கான போராட்டமோ கற்பனையாக ஏற்றி வைத்துக் கொண்ட பல கற்பனை உருவங்களும் நமக்கு தடையாக இருக்கும்.
அதனால இங்க நம்ம வந்து அறிவு மனம் என்ற புரிதலோட நம்ம இதை அணுகணும்னா நமக்கு நன்றாக புரிய வரும். அந்த அறிவின் பிரதிபிம்பமாக இந்த மனம் இருப்பதாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்ளும் போது இந்த பிரதிபிம்பத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்ல. அந்த அறிவு மட்டும்தான் சத்தியம். அப்ப இந்த பிரதிபிம்பமாகிய மனசு மித்தியா என்பதாக நமக்கு நன்றாக புலப்பட ஆரம்பித்து விடும் என்பதாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த விளக்கங்களை சரியாக அறிந்திடாதவர்கள் கல்வனை கட்டையில் ஏற்றி பார்ப்பது போல ஜீவனை பரமனில் ஏற்றி பார்க்கின்றனர். உண்மையில் அங்கு கட்டை மட்டுமே உள்ளது, கல்வன் என்ற ஒருவன் இல்லவே இல்லை. அதுபோல உண்மையில் பரமன் மட்டுமே இருக்கின்றது, ஜீவன் என்ற ஒன்று இல்லவே இல்லை. அறியாமையினாலே பரமன் மீது ஜீவனை ஏற்றி காண்கின்றனர் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகின்றார். அதுதான் இந்த 45வது ஸ்லோகத்திலே சொல்ல வருகின்ற முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த 45வது ஸ்லோகம் வந்து இருப்பது ஒன்றே அப்படிங்கிற டாபிக்ல அது முடிக்குது. இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அவனை நம்ம ஆத்மான்னு சொன்னாலும் சரி, கடவுள்னு சொன்னாலும் சரி, பரமன்னு சொன்னாலும் சரி, பிரம்மம்னு சொன்னாலும் சரி, அல்லான்னு சொன்னாலும் சரி, எந்த வார்த்தையில நாம் அவனுக்கு ரூபங்களை நாமங்களை உண்டாக்கினாலும் அவன் மட்டும்தான் இருக்கின்றான். அவனுக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை. அப்ப இங்க இருப்பதெல்லாம் என்ன அப்படிங்கறது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது அவனுடைய ஆற்றல் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இறைவனை வந்து எந்த ஒரு சந்தர்ப்பமோ சமயங்களும் தொடவே முடியாது. ஆனா அதனுடைய வைபவம் வந்து இங்க உலகமாக விரிந்து காணப்படுகிறது. அந்த ஆற்றலை நம்ம என்ன சொல்றோம்? மனோசக்தி என்பதாக சொல்கிறோம். மனதை தான் நம்ம இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சுட்டி காட்டப்படுகிறது. அடுத்தது 46வது ஸ்லோகம். தத்துவ ரூபானுபவா உற்பன்னம் நாண மஞ்சசா அகம் மதேதி ச நாணம் பாததே திக் பிரமாதிவத். 46வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இருட்டிலே திசைகளை அறிய முடியாத ஒரு குழப்பம் சூரியன் உதித்த உடனே நமக்கு நீங்குவது போல இல்லாத ஒன்றான நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் உள்ள ஒன்றேயான பிரம்மஸ்வரூப அனுபவத்தில் தனக்குத்தானே உதிக்கின்ற ஞானம் அழித்து விடும் என்பதாக இங்க சுட்டி காட்டுகிறார். அதாவது பொதுவா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம தனியா ஒரு ஜீவாத்மா அப்படின்னு நம்மள பாவிச்சுக்கிறதுனாலதான் நானுங்கிற ஒரு அகங்காரம் நம்ம இடத்துல வந்துடுது. ஆனா அந்த உண்மையான நானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா அது ஆத்மா தான். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்? அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளாம நம்முடைய உடலை உண்மையாக கருதுறோம். இந்த உடல் தான் நான் என்பதாக பாவிக்கிறோம். அப்ப நமக்கு அந்த அபிமானம், இந்த உடல் மேல் இருக்கின்ற அபிமானம், சில நேரங்களில இந்த உடலையும் கடந்து மனதின் மேல வேற அபிமானம். அப்ப இந்த இரண்டு விஷயங்கள்ல நம்ம குழப்பம் அடைகிறோம். எப்படி குழப்பம் அடைகிறோம்? இந்த உடலையும் நான் என்று சில நேரங்களில் கருதுகின்றோம், இந்த மனதையும் நான் என்று சில நேரங்களில் கருதுகின்றோம். அந்த குழப்பத்துல என்ன ஆயிடுது? நானுங்கிற ஒரு அகங்காரமும் நம்ம இடத்துல வந்து விடுகிறது, எனது என்ற மமகாரமும் நம்ம இடத்துல வந்து விடுகிறது. அகங்காரம் மமகாரம் அதுதான் தமிழ்ல நான் எனது அப்படிங்கிற வார்த்தையில சொல்லப்படுது. அப்போ அதை எப்படி இங்க புரிய வைக்கிறாருன்னா ஒரு ஓமானத்தை சொல்றாரு. அதாவது இரவு நேரத்துல நம்ம வந்து ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊர்ல வந்து எது கிழக்கு எது மேற்குன்னு திசை தெரியல. ஏன்னா நம்ம அந்த ஊருக்கு முன்ன பின்ன போனதில்லை, அதுல டைரக்ஷன் தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த திசை தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எப்போ திசை தெரிய வரும்? காலையில சூரியன் உதித்த பிறகுதான் நமக்கு திசை தெரிய வரும். எப்படி சூரியன் உதித்த பிறகு நமக்கு திசை தெரிய வரும் அப்படின்னா, நமக்கு தான் தெரியுமே சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போ மறுநாள் காலையில சூரியன் உதிக்கிற திசையை பார்ப்போம். ஓ இதுதான் கிழக்கா, சூரியன் இந்த பக்கம் உதிக்குது, அப்போ சூரியனுக்கு எதிர்பக்கம் மேற்கு அப்படிங்கிற புரிதல் நமக்கு பகல்ல தெரிஞ்சிடும் சூரியன் உதித்த பிறகு. ஆனா இரவுல சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி அந்த ஊர்ல போய் இறங்கிட்டு இதுல எந்த பக்கம் கிழக்கு எந்த பக்கம் மேற்குன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல அந்த ஊர்ல உட்காந்துட்டு இருப்போம். அந்த இருள் வந்து நமக்கு அந்த நிலையை காட்டுது, அறியாமை நிலையை உண்டாக்குது. என்ன உண்டாக்குது? திசை தெரியாத நிலையை உண்டாக்குது. அதுவே பகல்ல சூரியன் வந்த பிறகு அந்த திசை தெரியாத அறிய முடியாத நிலை நீங்கி நமக்கு அந்த உண்மை உணரப்படுகிறது. எது உண்மையான திசை, எது கிழக்கு எது மேற்குங்கிறது நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மாதிரி இங்க இல்லாத ஒன்றான நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் உள்ள ஒன்றேயான பிரம்மஸ்வரூப அனுபவத்தில் தனக்குத்தானே உதிக்கின்ற ஞானம் தான் அழித்து விடும் என்பதாக சுட்டி காட்டுகின்றான். எப்படி சூரியன் உதித்த உடனே திசைகள் தெரிந்து விடுகிறது, அந்த அஞ்ஞானம் நமக்கு அறியாமை நீக்கப்படுகிறதோ அது போல நம்மிடத்திலே ஏற்படுகின்ற இந்த ஆன்ம ஞானமானது
நம்மிடம் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த அகங்கார மமகாரத்தை நீக்கி விடுகின்றது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அதற்குதான் நம்ம இந்த விளக்கத்தை அவர் இவ்வளவு விழாவாரி எடுத்து சொல்றார். ஒரு புதிய இடத்துக்கு நம்ம போறோம், அங்க திசை தெரியாம குழப்பத்துல நிக்கிறோம். காரணம் அது இருட்டு. பகல்ல சூரியன் வந்த பிறகு திசை நமக்கு புரிஞ்சிடுது. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மேற்கு எது, வடக்கு எது, தெற்கு எதுங்கிற திசைகள் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிடுது. அப்ப இந்த குழப்பம் நமக்கு எப்ப நீங்கிச்சு அப்படின்னா, சூரிய பிரகாசத்திலே நமக்கு நீங்கியது. சூரிய ஒளியிலே நமக்கு அந்த குழப்பம் நீங்கியது. அது மாதிரி இங்க தன் சொரூப ஞானம், தன்னுடைய சொரூப ஞானம் வந்து விட்ட பிறகு, நான் தான் அந்த பிரம்மம் என்ற அந்த புரிதல் நமக்கு வந்து விட்ட பிறகு, ஜீவனுக்கு தன்னையும் இந்த உலகத்தை பற்றியும் உள்ள குழப்பம் நீங்கி விடுகின்றது அப்படிங்கிறது இங்க சொல்ல வர்றார். ஏன்னா அது வரைக்கும் நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நாம அஜ்ஞானத்தினால நான் ஒரு ஜீவாத்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம உடல் மேல அபிமானம், மனதின் மேல அபிமானம், நான் யாருன்னு தெரியாதனால நான் இந்த உடல் தான் நான் என்று நினைத்துக் கொண்டதாக இருந்தேன். அப்ப இது போன்ற ஆன்ம ஞான விஷயங்களை நம்ம படிக்கிறேன். அப்படி படிக்கும் போது நமக்கு ஆதிசங்கர் என்ன சொன்னாரு, முதல்ல வந்து அந்த விருத்தி ஞானம் வரணும். அந்த விருத்தி ஞானம் வந்த பிறகுதான் சொரூப ஞானம் வந்து அனுபவமாகும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் விருத்தி ஞானத்தை வந்து குறிப்பிட்டு காட்டினாரு போன ஸ்லோகத்துல? இந்த மனோ விருத்தியின் மூலமா தான் நீங்க உங்களை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அறியாமையில் இருக்கின்ற மனதிற்கு ஒரு அறிவை புகட்ட வேண்டும் என்றால், அந்த அறியாமைகளை நீக்குவதற்கான ஒரு விஷயத்தை நாம் அதற்கு புகட்டணும். அப்படி புகட்டும் போதுதான் அந்த அறியாமை என்னிடத்துல இருக்கிறது என்பதை அது உணர்ந்து அதை நீக்கி கொள்ளும். அப்ப அங்க வந்து ஒரு விருத்தி ஞானத்தை நம்ம கொடுக்கிறோம். அதுக்கு அந்த மனதிற்கு ஒரு விருத்தியை கொடுக்கிறோம். அது புற விருத்தியாக இருந்தாலும் பரவாயில்லை. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த மனதிற்கு ஒரு அஜ்ஞானத்தை நீக்கி விடுகிறது. அப்ப அந்த அஜ்ஞானம் நீங்கும் போதுதான் அந்த மனசு என்ன ஆகுது, அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை உணர்கின்றது. அந்த டிஃபரன்ஸ் நாம இங்க புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இங்க சுட்டி காட்டுறாரு. அப்போ சொரூப ஞானம் வந்ததும் ஜீவனுக்கு தன்னையும் உலகையும் பற்றிய குழப்பம் நீங்கி விடுகின்றது. ஜீவன் என தன்னை பாவிக்கும் ஒருவன் இப்பரந்த உலகத்தில் தான் மற்ற எல்லோரையும் போல இன்னும் ஒருவன் என்றே நினைக்கின்றான். ஏன்னா அவன் ஜீவன் இருக்கிறதுனால அப்படி கருதி கொள்கிறான். நான் என்று ஒருவன் என்ற அந்த எண்ணத்தில் இருக்கும் அவனுக்கு தனக்கு என்ற சில பொருட்களும் சில மனிதர்களும் இருப்பதாகவும் எண்ணங்கள் வளர்கின்றன. அந்த எண்ணம் அவனுக்கு எப்படி வந்தது என்று கேட்டால் அது அவனுக்கே அது புரியாது. ஏன்னா அது அவனுடைய சம்ஸ்காரம், பதிவுகள். அவனைப் போலவே மற்றவர்கள் என்ன பண்றாங்க, தான் தனது என்று இருப்பதால் அவனுக்கு தனக்கு உள்ள அந்த எண்ணத்தை பற்றிய சந்தேகமும் வருவதில்லை. ஏன்னா மற்றவர்கள் அதே மாதிரி இருக்கிறதுனால இவன் நான் தவறான போக்கில போய்கொண்டிருக்கிறேன், நான் தவறாக சிந்திக்கின்றேன் என்ற நிலையில் அவன் யோசிக்க மாட்டான். ஏன்னா எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டையா இருக்கிறதுனால தனியா நான் மட்டும் எங்க போய் எங்க ஊறுறதுங்கிற அந்த பயம் வராது. ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு கூட ஒரு 10 பேர் இருந்தா தைரியம் வந்துடும். ஆனா நாம மட்டும் தனியா தப்பு பண்ணாதான் நமக்கு அது தயக்கமா தெரியும். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம தனியா செய்யறதுக்கும் 10 பேர் சேர்ந்து செய்யறதுக்குள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு கும்மி அடிக்கிற மாதிரி இங்க என்ன பண்றோம், எல்லாரும் ஒரே தவறை செய்யும் போது அது உண்மையாக தெரியும் நமக்கு. ஏன்னா எல்லாரும் செய்யற தவறுகள் உண்மைங்கிற மாதிரி நமக்கு நிரூபிக்கப்படுது இல்லையா? அவன் செய்யறான், இவன் செய்யறான், நானும் செய்யறேன். அப்ப அதுல என்ன டிஃபரன்ஸ்? ஒண்ணும் இல்ல, எல்லாரும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யறோம். இப்ப இதுதான் அஜ்ஞானம், அறியாமை என்பதாக சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. இது நான் ஏற்கனவே இதுக்குண்டான விளக்கங்கள்லாம் உங்களுக்கு பாடத்திட்டத்தை எடுக்கும்போது சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒருத்தர் கோயில்ல போய் உருள் தண்டனை போடுறாரு. எதுக்காக அந்த கோயில்ல அவர் உருள்றாருன்னு அவருக்கு தெரியல. யாரோ சொல்லிட்டாங்க, உருண்டுதுன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், புண்ணியம் வரும்ட்டு. உடனே அவர் கோயில்ல உருண்டுகிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே இவரு நானும் உருள்றேன் அப்படின்ட்டு இவரு உருள ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பின்னாடி வர்ற ஒருத்தன் உருள்றான். அப்புறம் பார்த்தா ஊரே உருளுது அந்த கோயிலை சுத்தி. அதே மாதிரி புதுசா ஒரு பொருள் என்னன்னா, இந்த சிவபெருமானுடைய நந்தி முன்னாடி போய் காதுல ஊதணும். அந்த பிரதோஷம் அன்னைக்கு நீங்க சிவபெருமான் அங்க முன்னாடி இருப்பாரு, நந்தி இந்த பக்கம் உட்கார்ந்து இருப்பாரு. இவரு போய் அந்த நந்தி கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இதெல்லாம் நீ தீர்த்து வைக்கணும், உன்னுடைய குரு சிவபெருமான் கிட்ட சொல்லிட்டு சிவபெருமான் இதெல்லாம் பார்த்து முடிச்சு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தி காதுல போய் ஒருத்தர் ஊதுவாரு. இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரிலாம் எனக்கு செய்யணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு செய்யறதை பார்த்து இவரு பின்னாடி நின்று அந்த நந்தி காதுல ஊதுவாரு. அப்படியே ஒரு கூட்டம் வரும் பாருங்க, கியூ நிற்கும். ஒரு 50 பேர் நின்றுட்டு இருப்பாங்க அந்த நந்தி காதுல ஊதுறதுக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தமாசா இருக்கும். ஏன்னா ஜனங்க இப்படி ஒரு மூடர்களா ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் ஓடுறானே, கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்கிறானே, புரிதலே இல்லையே அப்படிங்கறது தான் மகான்கள் அந்த காலத்துல இருந்தே சொல்றாங்க. இது இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனை இல்ல, இது பல காலங்களா, பல வருடங்களா, பல யுகங்களா நடந்துட்டு இருக்கும் போல் இருக்கு, இவங்க மாறவே மாட்டாங்க போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் மகான்களிடத்தில் வெளிப்பட்டு அவர்கள் இதை மாற்றுவதற்கான பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு இது மாதிரி புரிதலை நமக்கு உண்டாக்குகிறார்கள்.
அப்ப நாம அதை புரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம இதை செய்யறோம்? ஒருத்தன் பண்றதை பார்த்து இன்னொருத்தர் செய்யறது சரியா இருக்குமா? அது முறையாக இருக்குமா? அவன் செய்யறதுனால அவன் என்னத்தை அடைஞ்சான்? அதையே நான் செய்யறதுனால என்னத்தை அடைய போறேன்? அப்படி நமக்குள்ள கொஞ்சம் நம்ம விசாரம் பண்ணி பார்க்கறது தான் இங்கு விவேகம் என்பதாக பார்க்கப்படுது. எந்த ஒரு காரியமும் நம்ம மற்றவர்கள் செய்வதை பார்த்து அப்படியே செய்யக்கூடாது. நாம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்க்கணும். எதுக்காக அதை செய்யறோம்? எதுக்காக இங்க போறோம்? இதனால என்ன நமக்கு நன்மை? இதனால என்ன அடைஞ்சேன்? அவன் என்ன அடைஞ்சான்? அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும். ஏன்னா இதெல்லாம் ஒரு மூடத்தனம், மூட நம்பிக்கைகள். நம்மிடம் தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட மூட நம்பிக்கைகள். ஏன் அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்க இறைவனை சிவபெருமான் ஒரு மகா சக்தியா வழிபடுறீங்க. அந்த சிவபெருமானுடைய சிஷ்யர்ல ஒரு நந்தி தேவர் இருக்காரு. அவரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நம்ம மதிக்கிறோம். நந்தி பகவான ஒரு தெய்வமா மதிக்கிறோம். அப்ப நந்தி பகவான் காதுல போய் சொல்லிதான் சிவபெருமானுக்கு தெரியுமா? அல்லது நந்தி பகவான் காதுல போய் சொன்னாதான் அவருக்கு அந்த விஷயமே கேட்குமா? இதெல்லாம் நம்ம லாஜிக்கா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு கடவுள்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அணுகும் போது அது எப்படிப்பட்ட ஒரு மகத்தான சக்தி, அந்த மகத்தான சக்தியை நம்ம எப்படி மதிக்கிறோம்? அப்படி மதிக்கும் போது அந்த மகத்தான சக்தி கிட்ட நம்ம ஒரு வேண்டுதலோ ஒரு முறையிடுதலோ கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிற அந்த சக்தி கிட்ட நம்ம இருக்கிற இடத்துல இருந்து சொன்னாலே அது கேட்கும் இல்ல. அதுக்கு எத்தனை காது, எத்தனை கண்ணு, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அது. அப்ப அது அந்த மாதிரி இருக்கிற அந்த தெய்வ சக்தி கிட்ட இது அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியுமா? அந்த கோயிலுக்குள்ள போய் சொன்னாதான் அங்க கடவுளை ஏத்துக்குவாரு, வீட்டுல இருந்து வேண்டுனா ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய தவறான புரிதல் தானே. ஏன்னா கடவுளை பத்தி நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். அதுதான் நான் சபரிமலை கோயிலுக்கு போற கூட்டத்தை கூட நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்லயே ஐயப்பன் கோயில் கட்டி வழிபாடு பண்ணுவாங்க. எல்லா ஊர்லயும் இப்ப ஐயப்பன் கோயில் கட்டிட்டாங்க. அப்ப அதே ஐயப்பன் தானே இங்க இருக்கிறாரு. இவரை மதிச்சு இங்கேயே வணங்க வேண்டியது தானே. அங்க போய் வணங்கினா தான் ஐயப்பன். அப்ப இவர் யாரு? புரியறது இல்ல. இவர் என்னமோ அவருடைய அசிஸ்டன்ட் மாதிரி, இங்க ஐயப்பன் அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஐயப்பன் கிட்டயே தான் இருமுடி கட்டுவாங்க. அதே ஐயப்பன் கோயில தான் இருமுடி கட்டுவாங்க. கட்டிக்கிட்டு அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனா தான் பலன். இந்த ஐயப்பன் கிட்ட பலன் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த ஐயப்பன் கோயில்? அப்புறம் கவர்மெண்ட் இடிக்கிறான்னா ஏன் இடிக்க மாட்டான்? இந்த மாதிரி புரிதல் இல்லாத மூடத்தனமான பக்தி, முட்டாள்தனமான பக்தி, கடவுளை மதிக்கிறது இல்ல. எந்த இடத்துல அங்க போனாதான் அதுக்கு மதிப்பு அப்படின்னு, அங்க போனாதான் கடவுள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் ஒரு மூடத்தனமான வாழ்க்கை, மூடத்தனமான நம்பிக்கைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சுட்டி காட்டப்படுகிறது. ஏன்னா கடவுளுடைய மகா சக்தியை நம்புறவங்களுக்கு அது எங்கும் இருக்கிறது, எதிலும் வியாபித்திருக்கிறது. அப்ப எங்கிருந்து முறையிட்டால் என்ன? அது கேட்கும் இல்ல. அம்பால சொல்றோம் 1000 கண்ணுடையாள் அப்படிங்கிறோம். 1000 கண்ணுடையாள் அம்பால வேண்டும் போது அப்ப அம்பாளுடைய கோயில்ல போய் தான் 2 கண்ணுல அவ நம்மள பாக்குறாளா? அப்ப நம்ம 2 கண்ணுல பார்த்தா அங்கதான் அனுகிரகம் புரியுறாளா? அப்ப 1000 கண்ணுடையாள்னா எல்லா இடத்துலயும் கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கனால அவளுக்கு எல்லா இடத்துலயும் தெரியுமல்ல என்ன நடக்குதுங்கிறத. அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம எந்த அளவுக்கு நம்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே நம்ம கடவுள் நம்பிக்கையே நமக்கு கிடையாது. மூட நம்பிக்கை தான் நம்ம கிட்ட கிடக்குது. யாருக்குமே கடவுள் நம்பிக்கை கிடையாது, மூட நம்பிக்கைகள். கடவுள் நம்பிக்கை உண்மையா இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இடமே கடவுள் இருக்கும் இடம். அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமேன்னு நேற்று ஒரு பாட்டு அதை சொன்னேன் நான் திருவருட்செல்வர்ல. அதுதான் உண்மை. ஏன்னா இங்க இருக்கிற இடத்தை விட்டுட்டு தேடி அலைய வேண்டியதில்லை. எங்க இருக்கிறோமோ அங்கேயே இறைவன் இருக்கிறான். அங்கிருந்தே நம்ம கோரிக்கைகளை வைக்கலாம், அதுக்கு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம இந்த மாதிரி பாதையில பயணிக்கும் போது தன்னை யார் என்று கேட்டு தன்னுடைய உண்மை சொரூபம் தெரிந்து கொள்வதற்காக இந்த ஞான விசாரம் செய்து நம்ம தெளிவடைய வேண்டும். இதுதான் ஒரு வழி. இப்ப இந்த ஞான விசாரம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அந்த ஞானத்தை பற்றி அறிந்து கொண்டவர்களை சந்திக்க வேண்டும். ஏன்னா அந்த ஞான பாதை அப்படிங்கிறது ஞானிகள் இடத்துலதான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்றவர்கள் மட்டும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா இது அஞ்ஞானிகள் கிட்ட போய் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா கிடையாது. அப்ப இந்த ஞான பாதையில நம்ம பயணம் பண்ணும்போது அந்த ஞான விசாரம், அந்த ஞானம் சம்பந்தப்பட்ட புரிதல் இருக்கின்றவர்களை நம்ம சந்தித்து அவர்களிடத்துல நம்முடைய சந்தேகங்களை கேட்டு நம்ம தெளிவடைய வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கை நம்ம அடைய முடியுமே தவிர வேற நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அதற்கு உதாரணமா என்ன சொல்றாங்க மகான்கள் அப்படின்னா, இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சரை நாடி யார் போனா? சுவாமி விவேகானந்தர் போனார். இப்ப சுவாமி விவேகானந்தர் நரேந்திரரா போகும்போது அவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கும்போது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்த நிலையையும் அந்த நரேந்திரர் போய் பார்க்கும்போது இவர் என்ன பெருசா நமக்கு சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவரை பார்த்தார். ஏன்னா அப்படித்தான் நரேந்திரர் ராமகிருஷ்ணரை முதல்ல சந்திக்கும் போது இருந்தது.
ஆனா அது நெருக்கமாகும் போதுதான் ஒருத்தரை நம்ம உண்மையா தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, பார்க்கும் போதே ஒருத்தரை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஒருத்தரோட பேசும்போதோ, பார்க்கும்போதோ, அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறத நாம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அத நம்ம நல்லா புரிந்து கொண்டு, அந்த ஒவ்வொருத்தரையும் நம்ம சந்திக்கும்போது, அவர்கள் என்ன சொல்ல வராங்க? அவர்கள் சொல்ல வர்ற விஷயம் எப்படி நமக்கு புரியுது? நாம எப்படி அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? அப்படிங்கிற அந்த தெளிவு நம்ம இடத்துல வந்தால் மட்டும் தான், நாம அந்த பாதையில வெற்றி பயணம் அடைய முடியும். அப்ப நம்ம ஒரு விஷயத்த தெரிந்து கொள்ள போகும்போது, அதுக்கு நதி மூலம், ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. இப்ப நதி மூலம், ரிஷி மூலம் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னா, நதி உற்பத்தி ஆகிற இடத்த பார்த்தீங்கன்னா, அந்த அகண்டு விரிந்து ஓடுகின்ற நதியின் மேல ஒரு அபிப்பிராயம் போகும். ஏன்னா, அது ஒரு சாதாரண சிம்பிளா உற்பத்தி ஆகிற இடமா இருக்கும். அல்லது ஒரு குட்டையில உற்பத்தி ஆகிற இடமா இருக்கும். அட இவ்வளவுதானா அப்படின்னு அது ஒரு துச்சமாக மதிக்க தோணும். அதனால அந்த நதி உற்பத்தி ஆகின்ற மூலத்தை நம்ம பார்க்க வேண்டியதில்ல. அந்த நதியினுடைய பயன்பாடு நமக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கோ, அதை நம்ம பயன்படுத்தணுமே தவிர, அது உற்பத்தி ஸ்தானத்தை போய் பார்க்கக்கூடாது. அது மாதிரி ரிஷி மூலத்தை பார்க்கக்கூடாது. ரிஷியை ஏன் இவர் இந்த ரிஷில இருந்து வந்தாரா, இந்த வம்சத்துல வந்தாரா, அந்த வம்சத்துல வந்தாரா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எந்த ரிஷி வம்சத்துல அவர் வந்திருந்தாலும் அவர்கள் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நாம பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம நதி மூலம், ரிஷி மூலம் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நாம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அந்த தண்ணியை நீங்க உற்பத்தி ஆகிற இடத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துகிட்டு இருக்கிற தண்ணியை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்துற அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால எப்பயுமே அந்த விஷயங்களை நம்ம ரொம்ப உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணாம, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நமக்கு ஏத்துக்கணும். அது நமக்கு புரியுதா, நமக்கு பயன்படுற மாதிரி இருக்கா, நமக்கான விஷயமா அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அந்த நிலையில தான் நம்ம போனா தான் நம்ம அடைய வேண்டிய இலக்கையும் அடைய முடியும் என்பதாக இங்க சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுக்கு உதாரணமா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் விவேகானந்தரையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லாகிரி மகாசாயர் இருக்கார் இல்லையா, அவரையும் நம்ம எடுத்துக்கலாம். அவர் யாருடைய வழியில, பாபாஜி வழியில வராரு. இவரெல்லாம் யோகிகள் அவங்க எல்லாம். அப்ப யோக வழியில, ஞான வழியில எப்படி வந்தாலும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நதி மூலம், ரிஷி மூலம் பார்க்காம அவங்களை நம்பி அவங்க போயிட்டாங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப அந்த பாதை அவங்களை சரியானபடி வழி நடத்தி கொண்டு போய் அந்த இலக்கை அடைய வைத்து விடும். அதுதான் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி பாதையில நம்ம போகும்போது இங்க விசாரம் அப்படிங்கிறது என்னன்னா, மனதை கொண்டு நம்முடைய அறியாமைகளை அகற்றுகின்ற கேள்விகளை நம்ம எழுப்பி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த விவேகத்தை நம்ம வைத்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் நம்ம இந்த பாதையில பயணம் பண்ண முடியும். அப்படி பயன்படும் போதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு நம்ம போய் சேர முடியும். அப்பதான் நமக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும். நம்ம வந்த வேலை முடியும் என்பதாக இந்த 46வது ஸ்லோகத்துல சுட்டி காட்டப்படுகிறது. ஏன்னா இந்த 46வது ஸ்லோகத்துல மெயினா அவர் சொல்ல வர்றது, திசை தெரியாம தவிக்கின்றவனுக்கு இந்த சூரியன் வந்த பிறகு திசை தெரிவது போல, இங்கு ஆத்மாவை அறிய முடியாமல் தவிக்கின்றவனுக்கு ஆன்ம ஞானம் வந்த பிறகு அந்த அறிவிலே அவன் தன்னை தெரிந்து கொள்கிறான். அப்ப அந்த ஆன்ம ஞானம் எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம இங்க பேசிக்காவே புரிஞ்சுக்கணும். எப்படி வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆத்ம ஞானம்ங்கிறது தானா வந்துட்டாது. அது சாஸ்திரமும் சத்குருவும் சப்போர்ட் பண்ணாதான் வரும். அப்படி இல்லாம நம்ம எப்படி ஆத்ம ஞானத்தை அடைய முடியும்? அப்ப நம்ம அடைய வேண்டிய இலக்குக்கு அவங்க அதிகாரிகளாக இருந்து நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதை நம்ம எடுத்துக்கொண்டு நாம் அதற்கு அதிகாரிகளாக ஆகிறோமா அப்படிங்கிறது நம்முடைய மனப்பான்மையை பொறுத்துதான் இங்க இருக்குது என்பதாக இந்த 46வது ஸ்லோகம் சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்து 47வது ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். சம்யக் விஞ்ஞானவான் யோகி ஸ்வாத்மன்யே வாக்கிலம் ஜகத் ஏக்கம் ச சர்வமாத்மானமீஷதே ஞான சக்ஷுஷா. இந்த 47வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, தன்னை நன்கு அறிந்த விஞ்ஞானியான யோகி தன்னுடன் ஒன்றி இணைந்து உலகில் காணப்படும் எல்லாம் தன்னில் இருப்பதையும், ஒன்றேயான ஆத்மாவாகும் தானே எல்லாமாய் இருப்பதையும் தனது ஞான கண்ணினால் காண்பான் என்பதை அறிந்து கொள்வாயாக என்பதாக சொல்ல வரார். அதாவது ஏக்கம் ச சர்வம் ஆத்மான மீச்சதே ஞான சக்ஷுஷா. ஞான சக்ஷுஷான்னா ஞான கண்ணினாலே. ஏக்கம் ச சர்வம், அதாவது எல்லாமே பிரம்மமயம், இருப்பதெல்லாம் இறைமயம், இறை அம்சம் என்பதாக யாருக்கு தெரியும்? அந்த ஞானக்கண் இருக்கிறவனுக்கு தான் தெரியும். ஊனக்கண் இருக்கிறவனுக்கு அது தெரியாது. அப்ப அந்த ஞானக்கண் எப்படி வரும்? அது நம்ம இடத்துல ஞானம் வந்தா தான் வரும். அந்த ஞானம் என்பது ஆன்ம ஞானம். ஞானம் பல ஞானங்கள் இருக்கு. கெமிஸ்ட்ரி படிச்சாலும் அது ஒரு ஞானம் தான், மேத்தமேட்டிக்ஸ் படிச்சாலும் அது ஒரு ஞானம் தான். ஆனா இங்க ஆன்ம ஞானத்தை நாம அடையும் போதுதான் அந்த ஞான கண்ணின் வழியாக நாம் இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாம் சர்வம் பிரம்மமயம் என்பது நமக்கு தெரியும்.
இதுக்குதான் நான் ஏற்கனவே அந்த உதாரணங்கள் சொல்லும்போது அடிக்கடி அதையே சொல்லிட்டு இருப்பேன். பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த விஸ்வரூப தரிசனத்தை எடுக்கும்போது, அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அந்த வார்த்தை என்ன சொன்னாரு அர்ஜுனன் கிட்ட? அர்ஜுனா, நீ உன்னுடைய ஊனக்கண்களை வைத்து என்னை அறிந்து கொள்ள முடியாது. நான் என்னுடைய ஞானக்கண்ணை தருகிறேன், நீ என்னை பார் அப்படின்றது அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டுவதாக அங்கு பகவத்கீதை சுட்டி காட்டுது. ஆனா அந்த பகவத்கீதையை சுட்டி காட்டுகின்ற அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறத சினிமாவில் காட்டுற மாதிரி ஏதோ பகவான் கிருஷ்ணன் அப்படியே பெரிய உருவம் எடுத்து அப்படியே பூதாகரமா பார்த்து தலையோட வந்து ரைட் கண்ணுல வந்து சூரியன், இடது கண்ணுல சந்திரன் மாதிரி காட்சி கொடுத்தாருன்னா அப்படியெல்லாம் கொடுக்கல. இங்க எப்படி புரிந்துக்கணும்னா, இந்த கோல் யூனிவர்சலே ஈஸ்வரனாக இருக்கிறான்ங்கிறத புரிந்துக்கிட்டா இங்க எதையும் எதிலிடத்துல இருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல வந்துடும். அப்ப எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற அந்த ஆத்மா எல்லா இடத்திலும் இருக்கிறதுனால அதை பிரிக்கவும் முடியாது என்ற புரிதலும் நம்ம இடத்துல வந்துடும். அப்ப அந்த புரிதல் எப்ப வரும்னா ஞான கண்ணுல தான் வருமே தவிர ஊனக்கண்ணால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அப்ப ஞான கண்ணுங்கிறது இங்க என்னன்னா நம்முடைய அறிவு தான். ஞான கண்ணுங்கிறது அது நம்ம இந்த சாதாரண கண்ணு மாதிரி நினைச்சுக்க கூடாது. அது நம்முடைய அறிவு என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. தன்னை நன்கு அறிந்த விஞ்ஞானியான யோகி தன்னுடன் ஒன்று இணைந்து உலகில் காணப்படும் எல்லாம் தன்னிலே இருப்பதையும் ஒன்றேயான ஆத்மாவாகும் தானே எல்லாமா இருப்பதையும் தனது ஞான கண்ணினால் காண்கின்றான் என்பதாகத்தான் சொல்றாரு. அப்ப அவன் தான் இங்க விஞ்ஞானின்னே சொல்றாரு. விஞ்ஞானியாவே அவனை பார்க்கிறாரு. சம்யக் விஞ்ஞானவான் யோகி சுவாத்மன்யே வாக்கிலம் ஜகத். எல்லாமே அந்த ஆத்மாவாகவே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமாகவே அவனே இருக்கின்றான். அப்படிப்பட்ட விஞ்ஞானியான அந்த யோகிக்கு ஞானக்கண்ணினாலே இந்த ஒட்டுமொத்த உலகமும் சர்வமும் அந்த ஏக்கமாகவே இருக்கிறது, அந்த ஒரே இறைவனாகத்தான் தெரிகிறது என்பதை புரிந்து கொள்வான் என்பதாக இந்த 47வது ஸ்லோகம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப இங்க விஞ்ஞானி என்ற சொல் வந்து அனுபவத்திலே நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா காண்பவன் என்ற பொருளை குறிப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். காண்பவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்ப எப்போது ஒருவன் ஆத்ம விசாரம் செய்து அனுபவத்தில் தன்னைத்தான் நன்கு உணர்கிறானோ அப்போதே அவன் யோகியாகின்றான். அவனுக்கு தான் காணும் உலகில் உள்ள எல்லாமுமே தான் காண்பதால் தன்னுள்ளேயே இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. தன்னிருப்பை சார்ந்தே அனைத்தும் காணப்படுவதால் காணப்படும் அனைத்தும் தன்னை போலவே ஆத்மமயமாய் இருப்பதையும் உணர்ந்து கொள்கின்றான். இந்த உணர்தலுக்கு தான் இங்க வந்து யோகம் என்று பெயர். ஏன்னா யோகம் அப்படின்னாலே இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது? இணைதல் அப்படின்னு தமிழ்ல பொருள். யோகம் அப்படின்னா இணைதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப யோகம் அப்படின்னா இணைதல்னா யாரும் இணையறாங்க. இங்க நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாம இருந்தப்ப அங்க இருமைகள் இருந்தது. இப்ப இந்த ஞான பாதையில பயணிக்கும் போது இங்க இறைவனும் ஞானம் ஒன்று என்ற அந்த ஒருமைத்தன்மை வரும்போதுதான் அங்கு பிரிவினையற்ற நிலையில இரண்டும் ஒன்றாகி விடுகின்ற அந்த நிலையைத்தான் இங்கு யோகம் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப சாதாரணமாக ஒருவன் காண்பது என்றால் அங்கு காண்பவன், காணப்படுவது, காட்சி என்ற முப்பிடிகள் வருகின்றன. அது அவனுக்கு 3 விதமான வேற்றுமைகளை உண்டாக்கி காட்டுகின்றன. ஏன்னா அவன் என்ன நினைச்சுக்கிறான், நான் ஒருத்தர் இருக்கிறேன், எனக்கு வேறாக ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு காட்சியாக இந்த கண் இருக்குது அப்படின்னு அவன் கற்பனை பண்ணிக்கிறான். அது அவனுக்கு ஊனக்கண்ணால் காணுகின்ற காட்சி. ஆனால் ஒரு யோகியானவன் எல்லாம் ஒன்றே என்று காண்பது அவனது ஞானக்கண்ணால் காண்கின்ற காட்சி. அந்த இரண்டையும் இங்க புரிய வைக்கிறார். ஏன்னா இங்க ஞானக்கண், ஊனக்கண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து பார்க்கும்போது இந்த திரிபுடி இருக்கு இல்லையா, முப்புடிகளை வந்து பிரிச்சு பார்க்கின்றவன் அஜ்ஞானி. அவனுடைய ஊனக்கண்ல அவன் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் வந்து இது வேறு அது வேறு அப்படின்னு எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஞானக்கண் கொண்டு பார்க்கின்ற யோகிக்கு எல்லாம் ஒன்று என்பது புரிய வரும். அதுதான் காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் என்ற அந்த 3 புரிதலையும் ஒன்றாக்கி பார்க்கின்ற நிலை. அப்படி பார்க்கும்போது பார்க்கப்படும் பொருளும் ஆத்மாவாகவே அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கிற யோகிக்குத்தான் காண்கின்ற எல்லாம் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை என்பது புரிய வரும். அதாவது முற்றும் உணர்ந்த யோகிக்கும் உலகம் உண்டு, ஆனால் அது ஆத்ம வடிவாய் தெரியும். அதனாலேயே அவனை பொறுத்தவரை எல்லோருமே ஞானம் அடைந்தவர்கள் தான். சிலர் அதை அறிந்தவர்கள், வேறு சிலர் அதை அறியாதவர்கள் என்பதாக பார்ப்பான். சாதாரண பார்வையில் எல்லோரும் வேற்றுமையை காண்கின்றனர். ஆனால் யோகியோ அனைத்திலும் ஒற்றுமையை காண்கின்றான். அப்ப இந்த 2 விதமான திருஷ்டி இருக்கு. பார்வை, நம்முடைய கண்ணோட்டம் சொல்றோம் இல்லையா, நம்ம பார்க்கிற பார்வை அப்படின்ட்டு. அப்ப இங்க மனிதர்களிடத்துல இருவேறு திருஷ்டி, அதாவது ஒருத்தன் வந்து வேறு வேறுங்கிற பிரிச்சு பார்க்கின்ற அந்த பேத திருஷ்டி இருக்கும் அவனுக்கு. எதை எடுத்தாலும் அது வேறு இது வேறு அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற குணம். அபேத திருஷ்டினா அதுக்கு எதிர்வார்த்தை, அதாவது பேதமற்ற நிலை.
அப்ப எல்லாம் ஒன்றே என்று பார்க்கின்ற அந்த அபேத திருஷ்டியில ஞானி இருப்பான். அப்ப இங்க ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க சுட்டி காட்டுகின்றார். சாதாரண பார்வையில வேற்றுமையை பார்ப்பார்கள், யோகி அனைத்திலும் ஒற்றுமையை பார்க்கின்றான். அப்படின்னா யோகியை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பார்வை பேதமற்ற பார்வை, அபேத திருஷ்டி. அஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை பேத திருஷ்டி, எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய திருஷ்டி இருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். ஏக்கம் ச சர்வம் ஆத்மான மீஷதே ஞான சக்ஷுஷா. அந்த ஞான கண்களை கொண்டு இந்த உலகத்திலே எல்லாம் ஒன்று என்பதாக புரிந்து கொள்கின்றான் என்பதாக சொல்கிறார். அவனை எப்படி பாராட்டுறாருன்னா, சம்யக் விஞ்ஞானவான் யோகி ஸ்வாத்மன் ஏ வாகிலம் ஜகத். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இந்த உலகமும் எல்லாம் அந்த அறிவிலே, அந்த ஞானத்திலே அந்த யோகி தன்னுடன் ஒன்று இணைந்து இருப்பதை உணர்கிறான், தன்னிலேயே அவைகள் எல்லாம் இருப்பதை உணர்ந்து கொள்கின்றான் என்பதாக சுட்டி காட்டுகிறார். அடுத்து 48வது ஸ்லோகம். ஆத்மை வேதம் ஜகத் சர்வம் ஆத்மனோன் என்ன வித்தியதே மிருதோ யத்வத் கடாதீனி ஸ்வாத்மானம் சர்வமீக்ஷதே. இந்த 48வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, காணப்படுகிற இவ்வுலகில் இருப்பது எல்லாம் ஆத்மாவே ஆகும். எந்த சிறிய பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது ஆத்மாவுக்கு அந்நியமாக இல்லை. எல்லாவற்றையும் ஆத்மாவாக காண்பவன் சட்டி பானை முதலானவைகளை அவைகள் தயாரிக்கப்படும் மண்ணிலிருந்து வேறாக காண முடியுமா சொல்லுங்கள் என்பதாக இங்கு கூறப்படுகிறது. அந்த ஆத்மாவை எல்லாவற்றிலும் ஒன்றாக பார்க்கின்ற அந்த அபேத திருஷ்டி வரணும். இங்க பிரித்து பார்க்கக்கூடிய பேத திருஷ்டி இருக்கக்கூடாது. அப்ப இங்க எல்லாமே ஆத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு சிறிய பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதுல அந்த அறிவு இருக்கிறது, அந்த இறைவன் இருக்கின்றான்ங்கிறது நமக்கு புரிய வந்துடும். அப்போ இவைகள் எதுவுமே அந்த ஆத்மாவுக்கு அந்நியமாக இருக்க முடியாது அப்படிங்கறத நம்ம கடந்த பாடங்களிலேயே பார்த்தோம். ஒரு சிறிய எறும்பிலிருந்து யானை வரைக்கும் உருவத்துல அது எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உள்ள ஆத்மாவில எல்லாம் ஒன்றே. அப்ப நம்ம அங்க பேதமை பார்க்க வேண்டியதில்லை. இது சிறுசு, அது பெருசு, இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது, இது நல்லது, அது கெட்டது அப்படிங்கிற அந்த இருமைகளுக்கு அற்ற நிலையிலே அங்கு ஒரே இறை அம்சம் நிறைந்திருக்கிறது. அது எல்லாமாக காணப்படுகிறது, எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது. ஆனால் அதனுடைய ஆற்றல் இங்கு பலவாறாக பரிணமித்திருக்கிறது. அந்த புரிதலோடு நம்ம இந்த உலகத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க பார்க்கப்படும் பொருள்ல ஆத்மாவாக காண்பவன் இந்த ஜடப்பொருளான சட்டி பானை முதலானவைகளை கூட எப்படி அந்த மண்ணிலிருந்து வேறாக காண முடியாதோ அது போல, இப்போ ஜடப்பொருளா இருக்கக்கூடிய அந்த சட்டி பானை எதிலிருந்து வந்தது? அதனுடைய மூலம் மண்ணு. அப்ப அது மண்ணிலிருந்து வந்ததுங்கும் போது மண்ணுக்கு வேறாக அது சட்டியா இருந்தாலும் சரி, பானையா இருந்தாலும் சரி, ஒரே மண்ணினால் தானே செய்யப்பட்டிருக்கு. அதுல வேதமே இல்லை இல்லையா? அந்த புரிதல், அதனுடைய மூலத்தை பார்க்கும்போது அங்க சட்டி பானைங்கிற பிரிவினைகள் மறைந்து அந்த சட்டி பானை செய்யப்பட்ட அதனுடைய மூலம் நமக்கு தெரியும். அந்த மூலம் மண்ணுங்கிறது நமக்கு தெரியும். அது மாதிரி இங்க உருவங்களை வைத்துக்கொண்டு, நாமங்கள் ரூபங்களை வைத்துக்கொண்டு பிரித்து பார்க்காம அதனுடைய மூலம் எது என்று பார்த்தா எல்லாம் ஆத்மாவே என்பதாக நமக்கு புரிய வரும் என்பதாக இந்த 48வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அதாவது இருப்பது ஒன்றே என்று சொன்ன பின்பு எல்லாமும் ஆத்மாவே என்று சொல்வதில் உள்ள எல்லாம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஆத்மாவை உணராதவனுக்கு விளக்குவதற்காக சொல்லப்படுகின்ற அலங்கார சொல் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. என காணப்படும் ஒரு சிறு துரும்பு கூட ஆத்மாவினுடைய வடிவம் தான். அது தன்னை அறிந்ததாக இருந்தால் அதுவும் நம்மை போல ஆத்மா தான். தன்னை அறியாததாக அது இருந்தாலோ அதன் இருப்பை தெரிந்து கொள்வதும் ஆத்மாவாகிய ஒருவனால் தான் என்பதால் அதன் இருப்பே ஆத்மாவால் தான் என்றும் சொல்லப்படுகிறது. அதுதான் இங்க முக்கிய பாயிண்ட். ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள யார் ஒருவன் வருகின்றானோ அவன் தன்னையே எல்லாவற்றிலும் பார்க்கின்றான். தன்னையே எல்லாவற்றிலும் பார்க்கின்ற பொழுது தனக்கு வேறாக எதுவும் இல்லை என்ற போது அங்கு நான் மட்டுமே இருக்கின்றேன், அப்ப என்னை எதிலிருந்தும் பிரித்து விட முடியாது அப்படிங்கிற அந்த உயரிய நிலைக்கு அவன் உயர்ந்து விடுகின்றான். அதுதான் அந்த மனதின் உயர் பரிமாணம் என்பதாகவும் நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப அந்த நிலையில இந்த உலகில் காணப்படுகின்ற எல்லாமும் ஆத்மாவே என்று ஆகிறது. எப்பொருள் ஆனாலும் அதன் மெய்ப்பொருள் நாம் காண வேண்டும். இல்லை என்றால் நாம் காண்பதின் நாமத்தையும் ரூபத்தையும் பார்த்து அவைகள் ஒவ்வொரு பொருளுக்கும் வேறாக இருப்பதால் அந்த வேற்றுமைகளை பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்போம். உண்மை எது என்று உணர மாட்டோம்.
ஒரு கட்டத்தில் அவைகளே உண்மை என்று நினைத்து அதில் நமது மனமும் லயித்து அதற்குண்டான உணர்வுகளையும் உள்ளத்திலே தோற்றுவிக்க ஆரம்பிக்கும். அப்ப அதனால்தான் நாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் திரைப்படத்தின் நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு நமக்கு சிரிப்பும் அழுகையும் வருவதோடு கல்மனம் படைத்த கதாபாத்திரங்களிடம் நமக்கு கோபமும் வெறுப்பும் வருகின்றது. அவையெல்லாம் நாம ரூபங்களை உண்மை என நம்புவதால் வரும் விளைவுகள் தான். இதே போல உலகின் நிகழ்வுகளையும் உண்மை என நம்புவோரிடம் அதே போன்ற சலனங்கள் அல்லாது வேறு என்ன நாம் எதிர்பார்க்க முடியும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த திரைப்பட ஓமானம் தான் இங்கேயும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது நம்ம பார்க்கிற பார்வை தான். நம்ம அதை திரைப்படமாக பார்த்தா அதை நம்ம ரசிப்போம், அதனால பாதிக்கப்பட மாட்டோம். அந்த படத்தை உண்மையா நினைச்சுக்கிட்டு அதுல உள்ள போய் விவகாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த படத்துல ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழுவோம், சிரிப்போம். அப்ப இதெல்லாம் நம்முடைய புரிதல்ல தான் அடங்கி இருக்குது என்பதாக இங்கு மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த அனைத்தையும் ஆத்மாவாக காண்போன், அதாவது எதனையும் ஆத்மாவுக்கு அந்நியமாக காணாதவன் எந்த பொருளை பார்த்தாலும் அதன் மெய்ப்பொருளை மட்டுமே கவனிப்பான். அப்ப அந்த மெய்ப்பொருளை பார்க்கும் போதுதான் தன்னுடைய சொரூபம் அவனுக்கு விளங்கும். அதை விட்டுட்டு அவன் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பொருளை பார்த்து இது இது வேறு வேறு என்று பிரித்து பார்த்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் அவனிடத்திலே பேத புத்தி வெளிப்பட்டு காணப்படும். அதுதான் அவனை பிரிவினைகளுக்குள்ள கொண்டு போய் இந்த மாதிரி இருமைகளுக்குள்ள வச்சிருக்கும். அப்ப சட்டி பானை என்று விதவிதமான பெயரும் உருவமும் கொண்ட பொருட்களை அவன் பார்க்கும்போது அவைகள் அனைத்துக்கும் மூல காரணமான மண் ஒன்றுதான் என்பது அவனுக்கு தெரியும் போது போல, விதவிதமான ஆபரணங்களை பார்க்கும் அவனுக்கு அவைகள் அனைத்தும் மதிப்பு அளிக்கும் பொன் ஒன்றுதான் என அவன் பார்வையில் புரிவது போல, அந்த புரிதல், அந்த பார்வை தான் இங்கு உள்ள பொருளை உள்ளதாக பார்க்கின்ற பார்வை. அதனால் தன்னை உணர்ந்து அனுபவிக்கும் ஞானிக்கு ஆத்மா ஒன்றை தவிர வேறு எதுவும் புலப்படாது. இருக்கும் அந்த ஒன்றே பலவாக தெரிவதாகவும் அவன் தெளிவான். இதுதான் இந்த 48வது ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய முக்கிய சாரமாக பார்க்கப்படுது. அப்ப இந்த ஆத்ம போதத்தில் நமக்கு பகவான் ஆதிசங்கரர் ஆத்மாவை பற்றி அரிய உண்மைகள் நமக்கு புகட்டுகின்றார். அந்த புரிதல் நம்மிடத்துல எப்படி மேம்பட வேண்டும் என்றால், நம்முடைய மனம் அதை உள்வாங்கிக் கொண்டு அதை விவேகத்தினாலே விசாரித்து தெளியும் போதுதான் அது நமக்கு என்ன ஏதுங்கிற ஒரு விளக்கமும் கிடைக்கும். அப்போ இங்க நம்ம இந்த மாதிரி பாதைகள்ல, இந்த மாதிரி ஞான பாதையில பயணிக்கும் போது ஞானிகளுடைய கருத்துக்களை நம்ம எடுத்து அதை விசாரணை செய்து நம்முடைய விவேகத்தினால அதை என்ன ஏதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அந்த அவர்கள் சொல்ல வருகின்ற அந்த கருத்துக்கும் நம்முடைய மனப்பாங்குக்கும் நிறைய வித்தியாசங்களை நம்ம பார்க்கலாம். அந்த விசாரத்தில் தான் அது தெரிய வரும். அப்படி விசாரத்துல தெரிய வரும்போது நாம் தவறாக புரிந்து கொண்ட நம்முடைய மனப்பாங்கை நம்ம நீக்கிட வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. நம்ம இதெல்லாம் தவறா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் அறியாமையில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தரை பார்த்து அவன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அவன் செய்யறத நாமளும் செய்யறோம், அப்படி செய்யக்கூடாது, அவன் புரியாம மூடத்தனமா இதையும் செஞ்சுட்டு இருக்கான், நானும் அதையே ஏன் செய்யணும்? அப்ப நான் அதை கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறேன், ஏன் அவன் அப்படி செய்யறான், அப்படி அவன் செய்யறதுனா அவன் என்னத்தை அடைஞ்சான், அதையே நான் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்க போகுது, அப்படியெல்லாம் ஒண்ணு மாற்றம் நடக்க போறது இல்ல. அப்படி நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா உண்மை நமக்கு தெளிவாக புலப்படும். அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒருத்தருக்கு ஒண்ணு நடந்துருச்சுன்னா எல்லாருக்கும் அதே மாதிரி நடக்காது. காக்கா உட்காந்து பணம் விழுந்த மாதிரி ஒருத்தர் அந்த இடத்துல போய் அது நடந்துருச்சுன்னா அதே மாதிரி இவருக்கு நடக்கும்ட்டு அந்த இடத்துக்கு போறது எவ்வளவு ஒரு மூடத்தனம், முட்டாள்தனம் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அது மாதிரி நம்ம புரியாம ஒருத்தர் பண்றதை பார்த்து நம்ம எல்லோரும் பண்ணும்போது அது ஒரு மூட நம்பிக்கைகளாக மக்களிடத்திலே பரப்பப்பட்டு அதுலதான் அதிகமான மக்கள் நாட்டம் காட்டுகிறார்களே தவிர உண்மையை உணர்வதற்கு யாருமே தயாராக இல்லை என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு இந்த பாதையில பயணிக்கும் போது ஒரு நல்ல தெளிவு நமக்கு வரும். அதுதான் இந்த சாஸ்திரம் நமக்கு விளக்க வருகின்ற முக்கிய விஷயமாக பார்க்கிறோம். அப்ப இன்றைய வகுப்புல இந்த ஆத்ம போதத்துல 48வது ஸ்லோகத்தோட நான் நிறைவு செய்யறேன். 49வது ஸ்லோகத்திலிருந்து நாளைய வகுப்புல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்.